இன்றைக்கி வந்து பிரஜன் தான் எவிக்ட் ஆகி போகிறாருன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்து ஓட்ஸ்னால் எவிக்ட் ஆகி போகிறாருன்னு சொன்னால் சத்தியமாக நான் ஏற்றுக்கவே மாட்டேன். ஏன்னா அவர் கடைசியாக இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார். அவருக்கு 90s கிட்ஸ் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவர் உள்ளே வரும்போது அவர் தான் வின்னர் ஆவாருன்னு சொல்லி நம்மளை நிறைய பேர் நினச்சோம். பட் இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய வார்த்தைகள் விட்டார். ஆனால் எதையுமே விஜய் சார் முதல்ல கேட்கல. அப்புறம் அவருக்கு கொஞ்சம் ப்ரெஷர் வந்ததுக்கப்புறமா அவர் ஒரு சாட்டர்டே எபிசோடில் அவர் கேட்டப்போ பிரஜன் அவர்கிட்ட நடந்துக்கிட்ட விதம் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அவர் வந்து தன்னோட பழைய ஃப்ரெண்டு விஜய் சேதுபதியை மட்டுமே பார்த்தாரு. இப்போ விஜய் சேதுபதி சார் ஒரு ஹாப்பனிங் ஹீரோ ஆகிட்டார். அவர்கிட்ட நம்ம என்ன ப்ளஸ் அவர் ஒரு ஹோஸ்ட்டாக இருக்கார். அவருக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்டை பிரஜன் கண்டிப்பாக அந்த ஸ்டேஜில் வச்சு கொடுக்கவே இல்லை. ரொம்ப மட்டமாக நடந்துக்கிட்டாரு. அந்த ஆட்டிடியூடே ரொம்ப மோசமாக இருந்துச்சு விஜய்ஸ் கிட்ட நடந்துக்கிட்டது. ப்ளஸ் என்னென்னா எனக்கு புரியவே இல்லை. விளையாண்டா தப்புங்கிறீங்க, விளையாடலைனா தப்புங்கிறீங்க, சண்டை போட்டால் தப்புங்கிறீங்க, போடலைனா தப்புங்கிறீங்க, என்ன தான் பண்ணணும்னு சொல்கிறீங்க, அந்த மாதிரியெல்லாம் பயங்கரமாக கேள்வி கேட்டிருப்பாரு. அது பத்தாததுக்கு மற்றவங்க பண்ணுற தப்பெல்லாம் ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாரு. அது வந்து கண்டிப்பாக ஒரு ஹோஸ்ட்டை செம்மையாக இரிட்டேட் பண்ணியிருக்கோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, விஜய் டிவிக்கும் தெரியும் யாரை கேட்கணும் யாரை கேட்கக்கூடாதுன்னு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணுறவங்கள அப்படியே தட்டி கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா அப்போ தான் அவங்க இன்னும் நிறைய தப்பு பண்ணுவாங்க. நிறைய தப்பு பண்ண தான் அவங்களுக்கு டிஆர்பி. தப்பு பண்ணுறவங்களோட வாய் அடைச்சி உட்காத்தி வச்சுட்டாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் அவங்களுக்கு டிஆர்பி இல்லை. ஸோ விஜய் டிவியும் தெரிஞ்சு தான் அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஒன்றுமே பண்ணாத அப்பாவி பூச்சிகளை பிடிச்சி அடின்னு அடிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஷோவே இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகணும். அதே நேரம் தப்பு பண்ணுறவங்க தப்பு பண்ணாமலும் ஆகிடக்கூடாது. ஸோ தெரிஞ்சு தான் அவங்க அதை பண்ணுறாங்க. அதை வந்து பிரஜன் வந்து ஒரு ஸ்டேஜில் வச்சு கேட்டிருப்பாரு. விஜய் சார் செம்மையாக கடுப்பாகி ஷர்ட் பட்டனெல்லாம் கலட்டி சேர்லாம் விட்டு எரிஞ்சு செம்ம கோவப்பட்டுட்டு போயிருப்பார். நெக்ஸ்ட் வீக் அவருக்கு ஒரு பிரின்சிபல் ரோல் கொடுத்து அவரை ஒயிட் வாஷ்லாம் பண்ணியிருப்பாங்க. அவரும் அமைதியாக வார்த்தை விடாமல் அடக்கி இருந்திருப்பார். நான் சொல்லியிருந்தேன் தனியாக பிரஜனை கூப்பிட்டு பிக் பாஸ் வந்து அறிவுரை சொல்லியிருப்பார். ஏன்னா சேதுக்கிட்ட சொல்லுவேன், சேது இப்படியே பேசியிருப்பாங்க. அப்புறம் வந்து பிக் பாஸ் வந்து கூப்பிட்டு அறிவுரை சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேதுன்னு சொல்ல மாட்டார், சேது சார்னு சொல்லுவார். அப்போ கூட சாண்ட்ரா சொல்லுவாங்க, நீ ஏன் கிட்ட சேதுன்னே சொல்லலாம், தப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உடனே இல்லை வேண்டாம் அவரை நம்ம சேது சார்னே சொல்லுவோன்னு சொல்லிட்டு பிரஜன் சொல்லியிருப்பார். அப்போ வந்துட்டு பிக் பாஸ் வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். இது வந்து அந்த பிரஜனுக்கும் விஜய் சாருக்கும் நடந்த சண்டைக்கு அடுத்த நாள் நடந்திருக்கும். மண்டே எபிசோடில் மார்னிங் இது நடந்திருக்கும். ஸோ அப்போ கூட பிரஜன் ஒழுங்காக ஆகும்போது கூட சாண்ட்ரா அதை கெடுத்து விட்டுருப்பாங்க. அதுதான் பிரஜனுக்கே எகெயின்ஸ்டாக முடிஞ்சிருச்சு. இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, பரிதாபங்களில் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி காமெடி பண்ணி போட்டிருப்பாங்க. அதில் வந்து சார்னு விஜய் சார் வந்துட்டு ஒரு 100 சார் போட்டிருக்காரு பிரஜனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக ஓட்டி ஒரு வீடியோ போட்டிருந்துருப்பாங்க. அது வந்து விஜய் சாரோட ஈகோவை செம்மையாக ஹர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது வந்து ஒரு ஹோஸ்ட்டுக்கும் மரியாதை இல்லை, ஒரு ஷோவுக்கும் ரெஸ்பெக்ட் இல்லைங்கிற மாதிரி ஆயிருக்கும். அதனால தான் வந்துட்டு இனி இவர் இருந்தால் சரிப்பட்டு வராது. போன வாரமே எவிக்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அது வந்து ரொம்ப ஆப்வியஸாக தெரிஞ்சிடும். போன வாரம் வந்துட்டு ஹோஸ்ட்டை பேசினாங்க, இந்த வாரம் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கூட ஒரு வாரம் வச்சு இந்த வாரம் அனுப்புகிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். டெஃபினட்டாக ஓட்ஸ்னால் எலிமினேட் ஆக வேண்டிய ஆள் கிடையாது. கொஞ்சம் வார்த்தை மட்டும் விடாமல் அண்டு சாண்ட்ரா கூட வராமல் தனியாக வந்திருந்தாருன்னா என்னை பொறுத்தளவில் சாண்ட்ரா விட பிரஜன் ஒரு பெட்டர் பிளேயர் தான் நான் சொல்லுவேன். அவருக்கு பாவம் ரொம்ப கிரிமினல் மைண்டெல்லாம் கிடையாது. சும்மா வாய் வார்த்தை மட்டும் விட்டுட்டுருப்பாரு டப்புன்னு. பட் மனசில் அந்த அளவுக்கு பெரிய வன்மம் பிடிச்ச ஆள் கிடையாது. ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட்டாக எவிக்ட் ஆகி போகிறாரு. என்னை பொறுத்தளவில் அவருக்கு பெருசாக லக் இல்லை. லக் இருந்திருந்தால் அவர் காட்டுற டெடிக்கேஷன் அண்ட் டேலண்ட்டுக்கு இந்நேரம் இதை விட கொஞ்சம் நல்லா ஷைன் பண்ணியிருந்திருப்பார். லக் இல்லாதனால தான் போகிறாருன்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.